Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி என்று கூறவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கும் நிலையில் உள்ளபடி அமித்ஷா என்னதான் குறிப்பிட்டார் என்ற கேள்வி பலரிடமும் எழுந்திருக்கிறது. ஒருவேளை தமிழ் மொழிபெயர்ப்பில் குழப்பம் ஏதும் ஏற்பட்டதா என்றும் கூட கேள்வி எழுந்த நிலையில் உள்ளபடி அமித்ஷா கூறியது என்ன என்று விளக்குகிறார் புதிய தலைமுறையின் டெல்லி செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியம். மார்ச் 25ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை டெல்லியிலே சந்திக்கிறார். அந்த சந்திப்புக்கு பிறகு அமித்ஷா தனது எக்ஸ் வலைதள பக்கத்திலே பதிவு ஒன்றை வெளியிடுகிறார். அதிலே தமிழ்நாடு में वर्ष 2026 में एनडीए की सरकार बनते ही शराब की बाढ़ और भ्रष्टाचार की आंधी थम जाएगी என குறிப்பிடுகிறார். இதன் அர்த்தம் என்னவென்றால் 2026ஆம் வருடத்திலே தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்த பிறகு மது வெள்ளமும் ஊழல் புயலும் முடிவுக்கு வந்துவிடும் என்பது. இதிலே மிகவும் தெளிவாக அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு என குறிப்பிடுகிறார். அடுத்தபடியாக சென்னையிலே நடந்த செய்தியாளர் சந்திப்பு. அந்த செய்தியாளர் சந்திப்பிலே அமித்ஷா மிகவும் தெளிவாக நாங்கள் இணைந்து கூட்டணி அரசு அமைப்போம் என சொல்கிறார். அதுவும் மிகவும் தெளிவாக இருக்கிறது, எந்த சந்தேகமுமே இல்லை. हम साथ में सरकार बनाएंगे, हम चुनाव எடப்பாடி जी के नेतृत्व में लड़ेंगे. நாங்கள் இணைந்துதான் இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம். அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது. திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது. ஒருபுறம் அமித்ஷாவின் எக்ஸ் வலைத்தள பதிவு மற்றும் அவர் சென்னையிலே செய்தியாளர் சந்திப்பிலே பேசியது. இன்னொரு புறம் இன்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கும் கருத்து மற்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கும் கருத்து, இந்த அனைத்திலும் உள்ள வித்தியாசங்கள் மிகவும் தெளிவாக புலப்படுகின்றன. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.